ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பேசிக் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அட்வான்ஸ் லெவல்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ எதுவுமே மார்க்கெட்டில் வந்து உடனே வந்துடாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ வந்து நான் சொல்கிற விஷயங்களை கவனிங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து சார்ட்டில் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து பிளாட் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு லோ வச்சுருக்கு, அகைன் ஒரு ஹை வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லோ டு ஒரு ஹை போயிருக்கு, அகைன் ஒரு லோயர் லோ, அகைன் ஹையர் ஹை வச்சிருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது லோயர் லோ, லோயர் ஹைஸ் வந்து பிரேக் பண்ணிச்சுனாலே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் மார்க்கெட்டுக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ்னால் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஸ்டாக் வாங்குறோம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக பை பண்ணிடலாம். ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய பிக் வேல்ஸ்க்கு அவங்களோட குவான்டிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா 10 லேக் குவான்டிட்டி, 1 crore குவான்டிட்டி இருக்கும். அந்த குவான்டிட்டியை ஒரே டைமில் அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து இருக்காது. அந்த ஆர்டர் ஃப்ளோ இல்லாத காரணத்தால் நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. அந்த பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸஸ் வந்து இங்கே இருக்கிறதால அவங்களுக்கு சஃபிஷியண்டான குவான்டிட்டி இங்கேருந்து கிடச்சிதுன்னா மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கீழே வந்துட்டு அடுத்த இருக்கிற லெவல்லேருந்து ஆர்டர்ஸை பிக் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அடுத்தவங்களை வந்து லாஸ் பண்ணி தான் இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டிபி வச்சுருக்கீங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிகிறது வெறும் ஆர்டர்ஸோட நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறதால ஸோ வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்குது. இதை நம்ம எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ப்ளே பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நார்மலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு லோ ஒரு ஹை, அகெயின் மார்க்கெட் லோயர் ஹை, இந்த இடத்துல ஹையர் ஹை வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸ் நார்மலாக வந்து இதை வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக்கர் நினச்சிருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசண்டாக இருக்கிற ஸ்விங்கோட லோவை மார்க்கெட் எடுக்காத வரைக்கும் நம்ம வந்து ஹையை கன்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக ஸ்விங் ஏதாவது லோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் அகெயின் லோயர் ஹை, அகெயின் ஹையர் ஹை வச்சிருக்கு. சாரி, ஹையர் லோ, அகெயின் ஹையர் ஹை வச்சிருக்குது. ஸோ ஹையர் ஹை வச்சதால நம்மளுக்கு இந்த ஏரியாவை மார்க்கெட் பிக் பண்ணிடுச்சுன்னா தான் நம்மளோட மேஜர் ஹையே வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆனோடனே மார்க்கெட் இதை எடுத்துட்டு அகெயின் மேலே மூவ் பண்ணலாம். மேபி இதையும் எடுத்துட்டு மூவ் பண்ணலாம். அடுத்த கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது வந்து இருக்கிறதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக்கோட லோக்கு பேர் ஐடிஎம் அப்படின்னு சொல்றாங்க. ஐடிஎம்னா என்னன்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பேரு. இன்டியூஸ்மெண்ட்னா என்னது அப்படின்னா தூண்டுறது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பை ஆக போறேன்னு மார்க்கெட் என்ன பண்ணும், நம்மளை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸஸை வந்து அடிக்கிறதுக்கு பேர் தான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல வந்து பை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுதான். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையும் ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிடுது. நம்ம நினைச்சது என்னமோ கரெக்ட் தான், மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு போகுதுன்றது தான் இந்த இடத்துல ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் மட்டும் அதை அடிச்சுட்டு மார்க்கெட் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பை ட்ரேட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்மளால இருக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சுன்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்போ தான் ஹைன்னு கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அது பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அகெயின் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ரீசன்ட் புல் பேக்கோட லோஸை நம்ம பார்க்கணும். அந்த அந்த சினாரியோவில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் புல் பேக்கோட லோ இங்கே தான் இருக்குது. அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ஹையர் ஹை வச்சிருச்சு. அப்போது இதுதான் நம்மளோட புல் பேக்கு. அகெயின் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட், அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. அப்போ இந்த லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஐடிஎம் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஐடிஎம் எடுத்துருச்சுன்னா ஹை கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது ஐடிஎம் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இது இந்த ஹையை தான் பிரேக் பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியும். மார்க்கெட் அதே மாதிரி இந்த ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோயஸ்ட் பாயிண்ட்டு நம்ம சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னா ஒரு பிஓஎஸ் பண்ண இடத்தோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சினாரியோ. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதால சிஹெச் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் அகெயின் வந்து ரீசெண்டாக இருக்கிற புல் பேக்கை வந்து எடுக்கணும். ரீசெண்டாக இருந்த புல் பேக் எடுத்தால் இது பேர் ஐடிஎம். ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக இருக்கிற புல் பேக்கை மார்க்கெட் எடுத்துட்டு அகெயின் ஃபால் ஆயிடுச்சு. அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு மூவே இல்லை, இந்த ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அப்போ இதுக்கான ஐடியம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஐடியம் எடுத்தாலே மார்க்கெட் என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் மூவ் மாறிடும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் எப்படி பார்க்குறதுன்றதில் அடுத்த நம்ம அட்வான்ஸ் வீடியோவில் போடுவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் மேபி இன்னொரு ஸ்விங் கிரியேட் பண்ணால் இந்த ஹையை எடுத்துட்டு ஐடியமாக ஆக்கிட்டு அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோவை வந்து பிரேக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியமும் எடுத்துரும், அட் த சேம் டைம் சிஹெச்சும் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சினாரியோஸை நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டுக்கு போயிட்டு இந்த லைவ் சார்ட்டில் எப்படி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க வந்து லைவ் சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ யூரோ யூஎஸ்டியோட லைவ் சார்ட்டில் வந்திருக்கோம். ஸோ லைவ் சார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்டாக ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து மைனராக இருக்கிற புல் பேக் எது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புல் பேக்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம புல் பேக்கை பற்றியான டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து லோ வச்சுட்டு அகெயின் ஹை வச்சிருக்கு. அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல லோவை எடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மூவ் பண்ணுற போது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லோ ஹை வச்சுட்டு இங்கேருந்து மூவ் ஆகிடுது. இப்போ நம்மளோட ஐடியம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஐடியம் பாயிண்டா இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஐடியம் பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் லாஸ்டா வச்ச ஸ்விங் லோவோட லோ தான் வந்து நம்மளோட ஐடியம் பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஐடியம்ன்றத எக்ஸ்ன்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரைட். இப்போ மார்க்கெட் இதை எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஹைன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ப்ரீவியஸாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நடந்திருக்கு. அதால நம்மளுக்கு இங்கே சாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த சாக் நடக்கணும் அப்படின்னா உங்களோட சாக் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்திருக்குன்னா பிஓஎஸோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட சார்ஜோட பாயிண்ட். ஓகேங்களா? 15 மினிட்ஸோட சார்ஜோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் வருது. ஓகேங்களா? சிஹெச் இந்த இடத்துல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே டம்ப் ஆனாலும் அகெயின் மார்க்கெட் மேலே தான் போவோம் அப்படின்றது தான் நம்மளோட ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎம்மை வந்து மார்க்கெட் எடுக்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரைட், பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுது. ஐடிஎம்மை எடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த ஹையை இந்த இடத்துல எடுத்துருச்சு. அப்போ உங்களோட ஐடிஎம் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்விங் லோவில் வந்து மாறும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்விங் லோ வந்து இதுதான். ஸோ நான் இதை வந்து ஐடிஎம் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஐடிஎம்மை எடுத்துச்சுன்னா எனக்கு ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? பார்ப்போம் ஹை கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். மார்க்கெட் அகெயின் ஒரு ஸ்விங்கை கொடுத்துச்சு, அகெயின் ஒரு ஸ்விங் கொடுத்துச்சு. ஓகேங்களா? இது எப்படி வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம இதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம், புல் பேக் அப்படின்னு சொல்லி. அந்த புல் பேக் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஐடியா எடுத்தாலே மார்க்கெட் இப்போ நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மளோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் இதை வந்து எடுத்துருச்சுன்னா எவ்வளோ தூரம் வேணால் கீழே வரலாம். பட் ஆனால் இந்த லோவை வந்து பிரேக் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஐடியமா எடுத்துருச்சு. ஸோ ஐடியாவை எடுக்கிறது அப்படின்றது வந்து க்ளோஸ் வைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல பிக் வச்சாலே வந்து நீங்கள் ஐடியாவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஹை வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இந்த ஹையை தான் பிரேக் பண்ண போகுது. இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ஹையை தான் பிரேக் பண்ண போகுது அப்படின்றதான் இந்த இடத்துல ரூல். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சில ஏரியாஸ்ல இருந்தா மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து மார்க்கெட் வந்து ஹைலி பொட்டன்ஷியல் ஜோன்ஸை நான் மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு நினச்சதுன்னா இந்த 2 ஏரியாவை தவிர வேற எந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த 2 ஏரியாவுக்கு வராமலேயும் மார்க்கெட் என்ன பண்ணலாம்? பிஓஎஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்மளோட பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ் இதுதான். இந்த ஜோன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை அடுத்த வர கிளாஸஸில் பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் கான்செப்டை கிராப் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடுச்சு. அகைன் நான் சொன்ன 2வது ஜோனுக்கு மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து என்ன பண்ணுது? மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஹையை தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டுங்களா? மார்க்கெட் அகைன் கீழே வருது, பார்ப்போம். இந்த லோ பிரேக் பண்ணால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனால் எவ்வளோதான் கீழே வந்தாலும் நான் என்ன சொன்னேன்? இந்த லோ உடைக்காது, ஹையை தான் உடைக்கும்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். எஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஃபைனலாக இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காத காரணத்தால் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும் போது தான் நம்ம வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதால இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிளாக நான் இந்த இடத்துல ஒரு பை போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன். ஸோ வந்து நான் இன்னும் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தரல. ஓகேவா? ஸோ இந்த ஹை வரைக்கும் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4% ப்ராஃபிட்டில் நம்ம வெளில வரலான்னு யோசிச்சிருப்போம். பட் ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துல நடக்கலை. அகெயின் ஒரு ஏரியா வந்து நம்ம கெஸ் பண்ணோம், இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி. இந்த ஏரியாலேருந்து ஹை வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5%. ஸோ 1% நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் 4% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அல்டிமேட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக 4% ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு புல் பேக். ஸோ லாஸ்ட்டு புல் பேக் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக வச்ச புல் பேக் இதுதான். எப்படி இதுதான் சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே லோவை கிரியேட் பண்ணி அகைன் நீங்கள் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இது பெரிய கேண்டலாக இருக்கிறதால இந்த லோவை நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஸ்விங்கே நடக்கலை. ஆனால் நான் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்விங் நடந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஸ்விங் கிடையாது. ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளே தான் இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, இன்சைடட் கேண்டல் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவை இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஐடிஎம். ஸோ மார்க்கெட் இந்த ஐடிஎம்ஐ எடுத்துச்சுன்னா நம்ம அடுத்த பிளானை வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துருச்சுன்னா பொட்டன்ஷியலாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற ஜோன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் பிளாட் பண்ணுறேன். ஸோ எந்த ஏரியாஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து மூவ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ அகெயின் வந்து இன்டியூஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுதா, நம்மளோட ஜோன் சேஞ்ச் ஆகுதா, எல்லாமே பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையை வச்சுட்டு லோவாக வந்துட்டு அகெயின் மார்க்கெட் ஹையர் ஹை வச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக நடந்த புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல ஐடிஎம் ஷிஃப்ட் ஆனதால் நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுமே ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் ஜோன் எப்பவுமே ஷிஃப்ட் ஆகாது. அடுத்தடுத்த வர கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாலேருந்து மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே தான், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற போகுது. ஸோ இந்த 3 விஷயம் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்தது. ஸோ நம்மளுக்கு ஐடிஎம் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துடுச்சு. கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் ஹையை தான் உடைக்க போகுது. அதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 ஏரியாஸில் நான் பிளைண்டாக வந்து பை பண்ண முடியும். பட் ஆனால் அதுவும் நம்ம கன்ஃபர்மேஷனோட பார்த்து பண்ணும்போது லாஸஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த 2 ஏரியாவுக்கு வராமலேயும் போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, நம்ம 2 ஜோனை ப்ரெடிக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த 2 ஜோன் வந்தால் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரேட் பண்ண போகிறேன். பட் ஆனால் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட்டு, இந்த 2 ஜோனுக்குமே வராமையே போயிருச்சு. ஓகேங்களா? அது நம்ம மிஸ் ட்ரேடாக வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வராமல் போகும்போது நம்மளுக்கு இந்த ஜோன்னு ஃபியூச்சரில் எதுவும் வேலிடாக இருக்காது. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்துருச்சு. அகெயின் வந்து நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது ரீசெண்ட் புல் பேக்கை தான். இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும்போது ரீசெண்டாக இதான் புல் பேக் இருக்குது. ஏன்னா இந்த ஹையை இது போய் டச் பண்ணலை. டச் பண்ணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரீவியஸாக நல்லா கவனித்து பாருங்கள், இந்த கேண்டலோட ஹையும் இந்த கேண்டலோட லோவும்
உங்களுக்கு எடுக்கல. அப்போ வந்து நீங்க வந்து இது மைனர் புல் பேக்கா எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட இன்டியூஸ்மென்ட் பாயிண்ட். இத எடுக்குறானா இல்லையா? அப்படி இல்ல புதுசா இன்டியூஸ்மென்ட் கிரியேட் பண்றானான்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, கீழ வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அல்டிமேட்டா நம்மளோட இன்டியூஸ்மென்ட்ட எடுத்துருச்சு. ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட் எடுத்ததால ஹையஸ்ட்டா பாயிண்ட் இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஏரியால அடுத்த பிஓஎஸ் இங்க தான் நடக்கும். அடுத்த பிஓஎஸ் வந்து இங்க தான் நடக்கும் அப்படின்றத நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பையிங் பாசிபிலிட்டிஸ் எங்கேருந்துலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து பையிங் பாசிபிலிட்டி வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா கீழ வந்துட்டு நம்மளோட லோவ பிரேக் பண்ணாம மார்க்கெட் மேல போகுது. அகைன் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சொன்ன மாரி இந்த லோவ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் எக்ஸாக்ட்டா இந்த லோக்கு வந்து போகுது. ஸோ இந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஜோன் இருக்கு. பட் ஆனா அது ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல அகைன் வந்து ஹைய தான் பிரேக் பண்ணணும்ன்றத நம்ம நினைச்சோம். பிரேக் பண்றானான்னு பார்ப்போம். அப்போ மார்க்கெட் கீழ வருது. ஸோ மார்க்கெட் ஃபைனலா நம்மளோட ஹைய வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஓகே ப்ரோ, ஹைய பிரேக் பண்ணிச்சு. இப்போ உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோ தான் உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதே மாரி உங்களோட ஐடிஎம் எங்க இருக்கு நீங்க ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். உங்களோட ஐடிஎம் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ ஐடிஎம்மையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து மார்க்கெட் வந்து பொட்டன்ஷியலா ரிவர்ஸ் ஆவறதுக்கான ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லன்ற பட்சத்துல மார்க்கெட் வந்து டவுன் வேற எங்கேயுமே வந்து ஜோன்ஸ் கிடையாது. இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா வந்து டவுன் மாறும். ஏன்னா இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு சப்ளைல இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஹைய தான் பிரேக் பண்ண போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். லோவ பிரேக் பண்ணாது. லோ பிரேக் பண்ணா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். இப்போ நான் சொன்ன ஏரியாலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் பிரேக் குடுத்துருச்சு. இது என்னவா ஆகும்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். CHOCH அப்படின்றதான் இந்த இடத்தோட பேரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற ரீசன்ட் புல் பேக்க நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ரீசன்ட் புல் பேக் அதாவது ஐடிஎம்க்கான புல் பேக்க நீங்க ஃபைண்ட் பண்ணும்போது, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரே ஒரு புல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு இதுதான் வந்து ஐடிஎம். மேபி மார்க்கெட் வந்து புது ஐடிஎம்ம கூட இந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகாது. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இப்போ பார்ப்போம். மார்க்கெட் மேல கிளைம் பண்ணுது. மார்க்கெட் வந்து மேல கிளைம் பண்ணுச்சு. பட் ஆனா நம்மளோட ஐடிஎம் எடுக்காமலே மார்க்கெட் வந்து கீழ வருது. ஓகேங்களா? இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஐடிஎம் எடுக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த கீழ இருக்கிற லோ வந்து நம்மளுக்கு லோவா கன்ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? அத புரிஞ்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னு பார்ப்போம். இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஐடிஎம் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணல இன்னும். பார்ப்போம். எஸ், லோ பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா நம்மளோட ஐடிஎம்மே எடுக்கல. ஸோ ஐடிஎம் எடுக்காத காரணத்தால அடுத்த இருக்கிற ஐடிஎம் பாயிண்ட்ட நம்ம வந்து மேப் பண்றோம். ஸோ ஐடிஎம் இங்க தான் இருக்குது. ஸோ இத எடுத்தா தான் மார்க்கெட் வந்து அகைன் வந்து மூவ் ஆகும். அகைன் மார்க்கெட் புதுசா ஒரு ஐடிஎம் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அகைன் அந்த ஐடிஎம்ம நம்ம மேப் பண்றோம். ஸோ அகைன் ப்ளே பண்றோம். ஸோ அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஐடிஎம்ம கிரியேட் பண்ணல. ஏன்னா இந்த கேண்டில்குள்ளேயே தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டா மார்க்கெட் ஒரு ஐடிஎம்ம கிரியேட் பண்ணிடுச்சு. ஐடியாவா கிரியேட் பண்ணதால, எனக்கு தெரியும் மார்க்கெட் எவ்வளோதான் மேல போனாலும், இந்த லோவ தான் வந்து பிரேக் பண்ண போகுதுன்னு தெரியும். அதே மாரி எந்த ஹைய பிரேக் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஹை தான். ஏன்னா, ப்ரீவியஸா சாச்சோ, பிஓஎஸ் நடந்த ஹை தான் நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மார்க்கெட் எவ்வளோதான் மேல போனாலும் இந்த ஹைய தான் பிரேக் பண்ணாது. ஓகேங்களா? இந்த ஐடிஎம் வந்து இப்போ ஆல்ரெடி இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்ப்போம். இது ஃபுல்லாவே மார்க்கெட் இது மேல வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் கீழ வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரி பார்ப்போம். மார்க்கெட் எவ்வளோதான் மேல போனாலும், இந்த மேல இருக்கிற லைன உடைக்காது. கீழ இருக்கிற இந்த பிஓஎஸ் தான் நடக்கும் அப்படின்றத நான் பிரெடிக்ட் பண்றேன்.
ஸோ மார்க்கெட் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஒன்ஸ் அகைன் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டில் இதுதான் எனக்கு வந்து வேலிடாக தெரியுது. வேறு எந்த ஜோனுமே பெருசாக வேலிடாக இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த ஏரியா தான் நம்ம வந்து வேலிடாக ஜோனாக பார்த்தோம். பட் ஆனால் வந்து எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அவங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல சிஹெச்ஓ மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறினது வந்து அகைன் என்ன மாறிடுச்சு, அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம ரீசெண்டாக இருக்கிற ஐடிஎம்மை நம்ம வந்து இந்த இடத்துல மேப் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க்கெட் இப்போ இந்த லோ உடைக்காது அப்படின்றதா ரூலு. அகெயின் இந்த ஐடிஎம் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல ஹை கன்ஃபார்ம் ஆகும். பார்ப்போம் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றது இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் இப்போ தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் ஐடிஎம் எடுக்கலை, லைவ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஐடிஎம் எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஹையை வந்து ஹையராக எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி மேப் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்ததை பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம வந்து எந்த ஏரியாலேருந்து பை ஆகும் அப்படின்றத ஃபைன் பண்ணுறது, அதில் எப்படி போய் என்ட்ரிஸை எடுக்கிறதுன்ற அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஆல்.